ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம சர்க்கரையே யூஸ் பண்ணலை. வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக அரை கப் நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போது நான் எந்த கப்பால் அளந்தனோ அந்த கப்பால் ஒரு 1 கப்புக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கூட குறைச்சி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வற்றி உங்களுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த திராட்சை நல்லா இழுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பி வரும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இதில் நம்ம எந்த சர்க்கரையுமே சேர்க்க போகிறதில்ல. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்னஸே நமக்கு போதும், நல்லா இருக்கும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இதை நான் ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்துருச்சு எனக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமலே எனக்கு நல்லாவே ஒரு பேஸ்ட்டாக வந்துச்சு. ஏன்னா தண்ணி எல்லாத்தையும் திராட்சை இழுத்துருக்கோம். அதனால அதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதும். இல்லை வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப திப்பி திப்பியாக இருந்தாக்க. இப்போ நான் இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேர்க்குற நெய் மட்டும்தான், இதுக்கப்புறம் நான் நெய்யே சேர்க்கலை. இப்போது அந்த ஒரு ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யெல்லாம் அந்த பேஸ்ட் நல்லா இழுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறதுக்கும் ஃபைனலாக அந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேகியம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரணும் அந்த ரெசிபி. அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் இதை ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரம் போல் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படியே வேணாலும் சாப்பிட்றலாம். இல்லைனாக்கா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா எண்ணெய் கவர் கூட எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே நான் அன்றைக்கி கொஞ்சமாக அரிசி மாவு தூவிக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈவனாக கட் பண்ண வரும். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆறின அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நைஃப்பில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லைனா கீயோ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். இல்லைனா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் நைஃப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரவுண்டாக வேணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம். இப்போ நான் இதை ஒரு முறை திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் திருப்பி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். அப்போ தான் ஈவனாக நல்லா கட் பண்ண வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படியே வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரிசி மாவில் டிப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் எடுக்க போகிறேன். அதை நான் ஒரு 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவில் ஒரு முறை டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது. ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் ஒரு 2 பீஸ் வச்சு கொடுத்து விடலாம். இல்லை நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.